11 மணிக்கு கல்லூரி மாணவியும் அந்த இன்னொரு மாணவனும் இது இப்படிப்பட்ட ஏரியா என்று அவர்கள் போனது ஒரு தப்பு. அதை நம்ம கண்டிச்சு ஆகணும். ஏரியாவுக்கு எதற்காக போகணும்? அப்ப எல்லா தனிநபருக்கும் காவல்துறைக்கு பாதுகாப்பு, அரசுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒரிஜினல் அக்மார்க்கு பக்கா ஊபி கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இந்த சாட்டை துரைமுருகன் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறான்னு பாருங்களேன். இந்த ஊபிகள் வந்து எந்த இடத்துல ஒரு இஷ்யூ நடந்தாலும், ஒரு பாதிப்பு நடந்தாலும் என்ன மாதிரி நரேட்டிவை செட் பண்ணுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் முதல் நம்ம சொல்ற பேச்சை கேட்கறாங்களான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே குற்றம் சுமத்துவாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே வழக்க போட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தூக்கிட்டு போயிட்டு சிறையில் அடைப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்துல இருந்து இந்த ஊபிகள் செஞ்சுக்கிட்டு வர டெக்னிக்கு. அதே டெக்னிக்கை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது. இதுக்கும் ஒருத்தர் போயிட்டு ஒரு வீடியோ போட்டு தரமான முட்டு கொடுத்துட்டு இருக்கானா, இவெல்லாம் ஊபிகளை விட எவ்வளோ ஒரு கேவலமான, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் தான். இப்போ இவன் என்ன மாதிரி நரேட்டிவை செட் பண்ணுறான்னு பாருங்களேன். இந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் இதற்கு முக்கியமான பொறுப்புன்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இந்த கோவையில் இந்த இடத்துல குற்ற சம்பவங்கள் நடக்குன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது. பேசிக்கிட்டு இருக்கான இந்த சாட்டை துரைமுருகனுக்கும் தெரியுது. ஏன் அப்போ காவல்துறைக்கு தெரியாதா? அப்போ காவல்துறை தெரிஞ்சாதான் அந்த இடத்துல குற்ற சம்பவங்கள் நடக்கட்டும்னு சொல்லிட்டு காவல்துறை அனுமதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க மாட்டான். இவன் என்ன சொல்றான்னா, இந்த பெண் வந்து அந்த இடத்துல போனதான் முக்கியமான தவறுன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே வந்து பழிய போட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணையை வந்து சிறையில் அடிச்சிருவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், காலங்காலமா பாத்தீங்கன்னா திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்க பல நாடகங்கள்ல இந்த நாடகமும் ஒன்று. இதுக்கு வந்து ஒருத்தர் முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா. ஊப்பிக்களை விட தரமான ஊப்பி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் தான். வாங்குற காசுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் கொலைக்கிறான் பாருங்க மக்களே.